ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் கோர்சஸில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கோர்சஸ் வந்து ரொம்ப டிமாண்டில் இப்போ போயிட்டுருக்கு, எந்த கோர்ஸ் வந்து எப்போ நம்ம கரியரில் ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ படிக்கணும், எப்போ சூஸ் பண்ணணும், எப்படி கோர்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் கோர்சஸில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அது டிமாண்டு, அது எப்போ படிக்கணும், யார் வந்து அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து மெக்கானிக்கல் சைடில் வந்து இருக்குது, டிசைனிங் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, நான் டிசைனிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் கோர்சஸில் இருக்குது, ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் கோர்சஸில் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து கோர்சஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் கோர்சஸ். ப்ரோக்ராமிங் கோர்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எல்லாமே டெவலப்பர்னு கோடிங் ரிலேட்டடாக இருக்கிறது. அதில் ஒர்க் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த கோடிங் மட்டும் ஃபுல்லாக போடுற மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் .NET ஒரு கோர்ஸ் இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, பிஹெச்பி இருக்குது, அது போக இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ பீக்காக பார்த்தீங்கன்னா இந்த 4 கோர்சஸ் வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. இந்த 4 கோர்சஸில் எந்த கோர்ஸ் வந்து எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ஸ் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் .NET தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் .NEட்டுங்கிறது யாரோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். அதனால மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருக்குங்க அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அதனால மைக்ரோசாஃப்ட் .NET ப்ரோக்ராமராக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது .NET டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களோட கேரியர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாவா. சப்போஸ் நீங்கள் ஜாவா கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மோராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை அந்த மாதிரி லொக்கேஷன் வந்து ஜாவா டெவலப்பருக்கு வேகன்சி அதிகமாக இருக்குது, ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்குது. .NET நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா .NET பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டிமாண்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரே ப்ராடக்ட் நேமுக்காக வந்து எப்பவுமே வந்து மைக்ரோசாஃப்ட் .NET வந்து பீக்கில் தான் இருக்கும், டிமாண்டில் தான் இருக்கும். இந்த கோர்சஸ்க்குள்ள ஓப்பனிங்ஸ் எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எப்பவுமே வந்து டிமாண்ட் இருக்கும், எப்பவுமே ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைத்தான் சொல்லுவேன். பைத்தான் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்க சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் .NET, ஜாவா, பிஹெச்பி இதெல்லாமே இருக்குது. இது போக பைத்தான் வந்து இப்போ புதுசாக அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. காலேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பைத்தானுங்கிற ஒரு சிலபஸ்லேயே பைத்தான் கோர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த பைத்தான் கோர்ஸ் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க, அது பேசிக் லெவலில் மட்டும் படிச்சிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு பைத்தானில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பைத்தான் வந்து நீங்கள் டேரெக்டாக கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி லொக்கேஷன், சென்னை, மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு டெவலப்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு லொக்கேஷனில் உங்களுக்கு ஒர்க்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச்பிங்கிறது வந்து ஓல்டு மெத்தட். பிஹெச்பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா இப்போது இதில் பிஹெச்பியில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் .NEட்டில், பைத்தானில் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸில். பிஹெச்பிங்கிறது வந்து ஓல்டு டெக்னாலஜி, அது வந்து இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது போக ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட், பைத்தான், ஜாவா அதெல்லாம் வந்தனால பிஹெச்பிக்கு வந்து அதிகமாக யாரும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. பிஹெச்பி ப்ராஜெக்ட் இருக்கும், ஆனால் அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் .NET ப்ராடக்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வந்து மைக்ரோசாஃப்ட் .NEட்டுங்கிற அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் வந்து .NET டெவலப்பர்ஸ் வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க. .NET வந்து என்னை பொறுத்த வரைக்கும் .NEட்டுங்கிறது வந்து எப்போவுமே வந்து பீக்கில் தான் இருக்கும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அந்த ஒரு கான்செப்டுக்காக எப்போவுமே வந்து .NET வந்து பீக்கில் தான் இருக்கும். நீங்கள் உங்களோட கேரியர் வந்து
க்ரோத் ஆகணும், ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டாட் நெட்டுங்கிற கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக படிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் எப்போ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் கோர்சஸ், ஒரு ப்ரோக்ராமிங் கோர்சஸ் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் போவீங்களா பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது ஒரு தேர்ட் இயர், ஃபைனல் இயர், சரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 4 இயர்ஸ், அவங்க 4 இயர்ஸ், அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் இயர்ஸில் பிளேஸ்மெண்ட்டில் அட்டன் பண்ணுவீங்களா? பிளேஸ்மெண்ட்டில் அட்டன் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் 3 இயர்ஸில் என்ன படிச்சிருக்கீங்கிறத பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி 4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் சேல யார் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. 4 இயர்ஸ் 3 இயர்ஸில் நீங்கள் என்ன வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருக்கீங்க அதை மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்ராமிங் கோர்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சாஃப்ட்வேர் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஈஸி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கலாம், ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கலாம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் படிக்கலாம். உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் சைடில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்களால் முடியணும். அப்போ மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்டர்வியூஸில் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் வந்து சிலபஸ் மட்டும் தரவு பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட கேரியர் ஸ்டடியில் வந்து நீங்கள் என்ன வந்து எக்ஸ்ட்ரா படித்து வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் என்ன, அதை தான் பார்ப்பாங்க. அதுக்காக நீங்கள் உங்களோட கேரியர் அப்போவே நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே உங்களுக்கான சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுருக்கணும். அதுக்காக எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா வந்து சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி டவுட்ஸ் கேளுங்க. அதுக்கு நான் பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கோர்சஸ் வந்து ரொம்ப பீக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டாட் நெட் தாங்க சொல்லுவேன். ஏன்னா அது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டுங்கிறனால ஒரே ரீசனுக்காக வந்து எப்போவுமே அந்த ப்ராடக்ட் வந்து பீக்கில் போயிட்டே தான் இருக்கும், டவுன் ஆகவே ஆகாது. அடுத்தது சேலரி பார்ப்போம். சேலரி பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரோக்ராமருக்கும் சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படி கம்பேர் பண்ண முடியாது. ப்ரோக்ராமர் அதாவது டெவலப்பர் அப்படின்னு பார்த்துட்டாலே சேலரி எப்போயுமே ஹையில் தான் போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 12,000, ஒரு 15,000 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி அப்படியே பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாகவே உங்கள் சேலரி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சேலரி ரொம்பவே பீக்கில் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, நீங்கள் நினச்சி பார்க்குறத விட அதிகமாக வந்து உங்களோட சேலரி கிடைக்கும். அதனால் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் கோர்ஸஸ் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்களோட பிளேஸ்மெண்ட் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் கோர்சஸ் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்சஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து எப்போ நம்ம படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி டவுட்ஸ் கேளுங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சொல்யூஷன் எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி படித்தா உங்களோட கேரியர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். இதை மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் அவங்களையும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.